எடப்பாடியின் மீது கடும் கோபத்தில் அதிமுகவினர். அதிர்ச்சியில் அதிமுக முக்கிய தலைவர்கள், மகிழ்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர். அதிமுக அப்படின்னு சொன்னாலே ஒரு காலத்திலே மிகப்பெரிய தமிழகத்தை மட்டுமல்லாது மற்ற மாநிலங்களும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தது. கர்நாடகா, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலுமே அதிமுகவிற்கு தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சமயத்தில் படிப்படியாக புறம் குறைந்து விட்டது அப்படின்னே சொல்லலாம். அதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நிர்வாகம் என்பது சரியாக இல்லை. இன்னொரு விஷயம் அப்படின்னா, அதிமுகவில் ஒற்றுமை என்பது கிடையாது. அதிமுக 3 பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறது. டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பித்தார். ஒரு பாஜகவுடன் கூட்டணி அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்துட்டார். அப்படிங்கிறப்ப அவர் தனிப்பட்ட முறையில போயிட்டார். ஆனால் சசிகலாவும் ஓபிஎஸும் இன்று வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் ஆரம்பிக்கல. அதிமுக வெற்றி பெற வேண்டும், அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்துக்கொண்டு இருவருமே இருக்கிறாங்க. அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுகவுடைய தொண்டர்களே எடப்பாடி பழனிசாமியின் மீது கோபப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, அதிமுகவில் மிக முக்கியமான ஒரு தலைவர், இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மிக மிக ஒரு முக்கியமான தலைவர், மூத்த அரசியல்வாதி, அரசியல் நுணுக்கங்களை தெரிந்தவர் செங்கோட்டையன் அவர்கள். அப்படிப்பட்ட செங்கோட்டையனையே ஓரம் கட்ட ஆரம்பித்து விட்டார் எடப்பாடி. எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் செங்கோட்டையனை அழைப்பது கிடையாது. அது மட்டுமில்லாமல் அதிமுகவுடைய உள்கட்சி பிரச்சனைகள் சரி, அதே போல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சமயத்திலும் செங்கோட்டையனுக்கு இடங்கள் என்பது கொடுப்பது கிடையாது. முழுவதுமாக புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டார் எடப்பாடி அப்படின்னு சொல்லி செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் தற்போது எடப்பாடி பழனிசாமியின் மீது கடும் கோபத்திலே இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்ப சமீபத்திலே தமிழகம் முழுவதும் கலாய்வு பணிகளை மேற்கொள்வதற்கு 10க்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்களையும் முக்கியமானவர்களையும் நியமித்தார் எடப்பாடி. அதில் ஒரு இடத்தில் கூட செங்கோட்டையனுடைய பெயர் வரவே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, செங்கோட்டையன் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறார். ஒரு காலத்திலே முதலமைச்சர் பதவிகளை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு எடப்பாடிக்கு முழு ஆதரவுகளை கொடுத்தார். அந்த சமயத்திலே செங்கோட்டையன் மட்டும் எடப்பாடிக்கு ஆதரவுகளை கொடுக்கல அப்படின்னா எடப்பாடியுடைய ஆட்சி எப்பொழுது கவிழ்ந்திருக்கும். அதையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிமுகவிற்கு இன்றளவும் விசுவாசியாக இருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். அப்படிப்பட்ட நபர் தான் தற்போது ஓரங்கட்டப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அவரிடத்தை ஆர்பி உதயகுமார் பிடித்து விட்டதாகவும், அதன் காரணமாகத்தான் ஆர்பி உதயகுமார் இருக்கக்கூடிய வரையிலும் அதிமுக ஒன்றிணைய போவது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் வெளியாகிட்டு இருந்துச்சு. அதன் காரணமாகத்தான் தற்போது சமீபத்திலே ஆர்பி உதயகுமாரின் மீது கூட நமது ஓபிஎஸ் தரப்பிலும் டிடிவி தினகரன் தரப்பும் இருவரும் சேர்ந்து தாக்குதல் என்பது நடத்தினாங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பதை உருவாக்கியது அப்படின்னே கூட சொல்லலாம். ஆக மொத்தத்தில் செங்கோட்டையனை உதறி தள்ளுவது தற்போது பாத்தீங்க அப்படின்னா அதிமுக இழப்புக்கு மிகப்பெரிய வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் மட்டும் அதிமுக ஒன்றிணையாவிட்டால் கண்டிப்பாக அதிமுக தோல்வி பாதையை நோக்கி செல்லும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ணுங்க.